10 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இது வரைக்கும் ஒரே ஒரு அறிக்கை தான். 10 பேர்ல 6 பேர் வந்து கடந்த மாநாட்டில், ஒரு போலீஸ்காரர் உட்பட 7 பேர், இதுல ஒரு 3 பேர், மொத்தம் 10 பேர். அதில் சிலது வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு, ஒரு ஆக்சிடென்ட், ஆக மொத்தம் 10 பேர். 10 பேருக்கு யார் ஜவாப்தாரி? இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த அறிக்கை தவிர வேற என்ன வந்தது? ஒரு போய் வீடுகளுக்கு போய் துக்கம் விசாரிச்சிங்களா? ஒரே ஒரு துக்கம் விசாரிச்சிங்களா ஒரு வீட்டுக்கு போயிட்டு? அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கும்போது பண்ணா கண்டிப்பா போலீஸ் வந்து கண்டிஷன் போட தப்பே கிடையாது. நீங்க பொறுப்பற்ற கூட்டம், தருதலைகள் கூட்டம், தற்கூரிகள் கூட்டம், உங்களுக்கு கண்டிஷன் போட 23 இல்ல 63 கண்டிஷன் போடணும். இப்போ நான் சனிக்கிழமை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இவங்க கேட்கறதே சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. நோக்கம் என்ன? லீவு நல்ல ஸ்கூல் பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு, வீட்டில் இருப்பாங்க, அதுக்காக பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் எளிதாக வந்து ஒரு மனிதர் வந்து சந்திக்கக்கூடிய மனிதர் தான் வந்து விஜய்னு சொன்னால் இது ஒரு பெரிய சலசலப்பே ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன சரி கேட்டால், ஐயோ இவர் அபூர்வமான பிரிவு, இவர் வந்து வெயிலில் ரொம்ப படக்கூடாது, இது வெயிலில் பட்டால் சுருங்கிடுவார், கருப்பாயிருவார், இவர் ரொம்ப ரொம்ப ரேரஸ்டாக தான் இவர் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க. அதனால தான் இங்கே சிக்கலே. விஜய்க்கு அன்றாட தினசரி பேப்பரில் படிக்கிற அரசியல் படித்து அரசியல் தெரிஞ்சுப்பாங்க பார்த்தீங்களா? அன்றாட தினசரி பேப்பர் படித்து அரசியல் தெரியும். அந்த அரசியல் அறிவு கூட வந்து விஜய்க்கு இல்லை. கடந்த காலம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் இந்த 15 நிமிஷம் நீங்கள் நினைக்கிறீங்க 15 நிமிஷம் தான் வந்து பேச? எதுக்குன்னாக்கா அதுக்கு மேலே அவரால் பேச முடியாது. என்ன பேசுறது? நான் கேட்குறேன் வந்து இப்போ இந்த பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாருல இந்த ஜான் ஆரோக்கியசாமி, நான் கேட்குறேன் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றீங்க ரைட், முதன்மை சக்தி திமுகவோட நீங்கள் தான் முதன்மை சக்தி. திமுகவில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துன்னு கேட்டால் அதனுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் போய் கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், கடிதம் கொடுக்குறாரு. எதுக்கு நீங்கள் போறீங்க? அவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்கு? 4 பேர் போதாது சார், 2 பேர் போதாது அந்த மனுவை தூக்கிட்டு போகிறதுக்கு? படித்தவங்க இருக்கிறாங்கல்ல, யாராவது அதுக்கு எதுக்கு பொதுச் செயலர் போனால் அந்த பொதுச் செயலரை சுற்றி ஒரு 150 பேர் 200 பேர் போகிறான், ஃபுல்லாக வந்து காரை வழி நிறுத்தி. இதெல்லாம் வந்து வயலேஷன் இல்லையா இது? எந்த கட்சி இப்படி செய்யுது? நீங்க கேட்குறீங்கல்ல, எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி கொடுங்க. எந்த கட்சி இப்படி செய்யுது? எத்தனை கட்சி ஆர்ப்பாட்டம் மாநாடு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எந்த கட்சி சார் வந்து கொண்டு போய் பொதுச்செயலர் கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க? இவங்க எல்லாமே வந்து ஒரு விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்க, விளம்பர வெறியர்களாக இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் அங்கே யாருமே இல்லை சார். அதுதான் விஜய் மிகப்பெரிய மைனஸ். நீங்கள் என்ன தான் ஜான் ஆரோக்கியசாமி, நான் மீண்டும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி வந்து சிறந்த அறிவாளி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாந்தரில் ஊற்றின தண்ணி மாதிரி தான் இருக்க தவிர அங்கே பலன் கிடையாது. அங்கே வந்து ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல தான் வந்து மற்றவங்க இருக்கணும். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால சிக்கலை, வியூகம் அமைக்கிறதுல சிக்கல் கிடையாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜான் ஆரோக்கியசாமி எடுக்கிற அத்தனை ஆயுதங்களும் தோற்று போயிடுச்சு, அவ்வளோதான். விஜய் வந்து ஒரு சிலந்தி மாதிரி, அந்த உமிழ்லேருந்து வந்தவன் தான் இந்த மற்ற நபர்கள். நான் சொல்லக்கூடியது அந்த கட்சியில் நிர்வாகியாக இருக்கான் பாருங்க, அந்த ஜெகதீஷ், அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா, வந்து இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், மற்ற நிபர் இந்த புசியானது, இவங்கெல்லாம் வந்து விஜயநீர்லேருந்து வந்த உமிழ்நீர். இவங்கெல்லாம் அதுலேருந்து வந்து அந்த வலையை பின்னிக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க சிலந்தி. அந்த மாதிரி தான் விஜய் இருக்கிறார். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் முகத்தை காட்டாமல் அங்கே வியூக அமைப்பாளராக இருக்கிறது ஜானால தான் இந்த அளவுக்காவது வந்து இந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் அரசியல் படுத்தலை, அதை ஜான் ஏமாந்துட்டார். இவங்க வந்து அரசியல் படுத்துகிற வேலை இவங்க வேலை, யூக அமைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. இவங்க அரசியல் படுத்தவே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகராகவே இருக்கிறான். அது காரணம் என்ன சொல்லுங்க? விஜய் இன்னும் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது பரப்புரை செய்வதற்கு. அதுவும் கவனிச்சிங்க அப்படின்னா 23 கண்டிஷன்களா போட்டிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிஷன்கள். அதாவது 23 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் பரப்புரையில் ஈடுபடணும். அதே நேரத்தில் பரப்புரை நடக்கக்கூடிய நிமிடத்தில் தான் அவர் வெளியே வரணும், அது வரைக்கும் ஃபேஸை காமிக்க கூடாது. இப்படி 23 கண்டிஷன்கள் போடப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இந்த கண்டிஷன்லாம் யார் வந்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் இவங்கெல்லாம் உட்காந்து இந்த கண்டிஷன் போட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. காவல்துறை தான் இந்த கண்டிஷனை போட்டிருக்கோம். காரணம்னா கடந்த காலத்தில் இவங்க பண்ண வேலை அப்படி சார். இவங்களே வந்து எங்கள் தலைவர் வந்தாருன்னா, இப்போ நான் கேட்குறேன், ரொம்ப எளிமையான கேள்வி தான் என் கேள்வி, சாதாரண கேள்வி. நான் ஏதோ விஜய்க்கு எதிராக பேசணும் கிடையாது. நான் கேட்குற ஒரே கேள்வி, யார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். நான் அவங்க நீங்கள் சொல்கிறீங்களா 23 கண்டிஷனுக்கு எப்படி இருந்ததுன்னா அதை பற்றி நான் பேசுவேன். இந்த கிரீஸ் தடவலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்களா, அது யார் சார்? அது தொண்டர்கள் வந்து கிரீஸ் தடவலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்கல்ல, அது யார் கொடுத்துருப்பாங்க? போலீஸா கொடுத்துருப்பாங்க. இது 23 கண்டிஷனோட கொடுமையான கண்டிஷன் இல்லையா? மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு கண்டிஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 கண்டிஷனோ 23 கண்டிஷனோ கொடுத்துருவாங்க. இந்த கிரீஸ் தடவணுன்ற அந்த ஏதாவது போலீஸ் ஏதாவது சொன்னாங்களா? இப்போ நீங்கள் தானே பண்ணிட்டீங்க. இதுதான் இப்போது நீங்கள் வந்து என்னன்னா இந்த 23 கண்டிஷன்னா கண்டிப்பாக எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே இவங்களை இன்னும் நடிகராகவே பார்க்குறாங்க.
நீங்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதா வச்சுப்போம், இல்லை அஜித் அவர் பிரச்சாரம் பண்ணுறதா வச்சுக்கோம், இதே சேம் கண்டிஷன் தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஜயோட பாதுகாப்பு பிரச்சனையும் சேர்ந்தே இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு வந்து ஒத்து போக வேண்டியது தான். அதில் என்ன கண்டிஷன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. இந்த கண்டிஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னு இருக்கும். கடந்த காலம் நீங்களே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் மாநகராட்சிக்கு வந்து இழப்பீடு நாங்கள் தரணும் யாராவது எந்த கட்சியாக சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாடி? ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தடுப்பு சுவர்களை உடைக்கிறது, பூத்தொட்டிகளை உடைக்கிறது, அங்கே போர்க்களமாக ஆயிடுது அந்த இடம். அது சென்னையில் சிவானந்த சாலை நீங்கள் பப்ளிக்கில் நடமாட போகிறீங்க, என்னாலுமே என்ன சார் ஆகும்? இது நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரியும், சென்னையில் வந்து சுற்றி பார்க்கணும் நல்லா தெரியும். அந்த சிவானந்தா சாலைன்னு கேட்டால் அந்த தூர்தர்ஷன் இருக்கிற அந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்கும், எப்போவுமே வெறிச்சோடி கிடக்கும், காலியான இடம் தான் அது. பெரிய வாகனங்கள் போகிறதில்ல, 1-2 வாகனம் தான் போகும், அவ்வளோ காலியாக தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்தா போர்க்களமாக ஆக்கிட்டீங்க அந்த இடத்த. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்தாலே இப்படி பண்ணக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மாநாட்டில் உங்களுடைய பராக்கிரமங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். மொத்தம் வந்து 1000 சேர் உடஞ்சிச்சு, 2000 சேர் உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் நீங்கள் ரோட் ஷோ நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் ரோட்டில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு நீங்கள் என்ன உத்தரவு உங்களுக்கு தர முடியும்? 10 பேர் இறந்து போயிட்டாங்க சார் இது வரைக்கும். ஒரே ஒரு அறிக்கை தான். 10 பேரில் 6 பேர் வந்து கடந்த மாநாட்டில், ஒரு போலீஸ்காரர் உட்பட 7 பேர், இதில் ஒரு 3 பேர், மொத்தம் 10 பேர். அதில் சிலது வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு, ஒரு ஆக்சிடென்ட்டு, ஆக மொத்தம் 10 பேர். 10 பேருக்கு யார் ஜவாப்தாரி? இது வரைக்கும் உங்ககிட்ட அந்த அறிக்கை தவிர வேறு என்ன வந்தது? ஒரு போய் வீடுகளுக்கு போய் துக்கம் விசாரிச்சிங்களா? ஒரே ஒரு துக்கம் விசாரிச்சிங்களா ஒரு வீட்டுக்கு போயிட்டு? அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பண்ணால் கண்டிப்பாக போலீஸ் வந்து கண்டிஷன் போட தப்பே கிடையாது. நீங்கள் பொறுப்பற்ற கூட்டம், தருதலைகள் கூட்டம், தற்கூரிகள் கூட்டம், உங்களுக்கு கண்டிஷன் போட 23 இல்லை 63 கண்டிஷன் போடணும். நான் இருந்தேன்னா 63 கண்டிஷன் போடுவேன். இல்ல இதுல என்ன கேள்வி உருவாகுது அப்படின்னா, இப்ப எல்லா கட்சிகளுமே எல்லா தலைவர்களுமே பிரச்சாரத்துல ஈடுபட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்து வெளியில வந்தா கூட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற கண்டிஷன்களை போடுறாங்க. என்ன சொல்றேன்னா, இல்ல நல்லா புரிஞ்சுங்க, நீங்க எல்லாமே அறிக்கையில தான் பண்றீங்க, எல்லாமே அறிக்கை தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 1.5 வருஷத்துல நீங்க அதிகபட்சம் நீங்க வந்து 2 மணி நேரம் தான் நீங்க சந்திச்சிங்க. இது வந்து நான் சொல்றேன், ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் ஆழமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜயை வந்து ஒரு அரிய மனிதரா, காண கிடைக்காத மனிதரா, அபூர்வ மனிதரா, ஒரு அதிசய பிறவியாக வந்து காட்டுறதுக்கு அங்கே வந்து ஒரு பிராண்ட் கிரியேஷன் நடக்குது. இவரை அவ்வளோ எளிதாக காட்டிடக்கூடாது. அப்போ இந்த வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து விளம்பரம் இருக்குது, ஏற்கனவே வந்து கவர்ச்சியான வந்து ஒரு முகம் இருந்தால் கூட, பிம்பம் இருந்தால் கூட, அது பழக்கப்பட்ட முகம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 1-2 வருஷம் கேட்டால் அவரை போத்தி 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 கொண்டு வரீங்க, அப்படி மூடி மூடி கொண்டு வரீங்க. அவர் ரொம்ப காட்டிடக்கூடாது, ரொம்ப கூட எலெக்ஷன் டைமில் கொண்டு வந்து அப்படியே டமால்னு அப்படி காட்டி அப்படியே அடிச்சுட்டு போயிடணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கணும். இங்கே தப்பு. ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரான பிறகு தான் வந்து ஒரு காஸ்ட்லியான லீடராக இருந்தது உண்மை. அப்படின்னும் அவங்க மாவட்ட தோறும் வந்து மாநாடு கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சாலை கட்டி பல வந்து மேடைகளில் ஜீப்பில் வந்து ஊர்வலம் போனதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி அரசியல் இருந்தால் கூட காண்பதற்கு எளிதாக வந்து காண முடியுன்ற மாதிரி இருந்தது. நீங்கள் இதே மாதிரி நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், ஒரு 10 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொதுக்கூட்டங்களில் இவர் பேசிட்டோம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மாநாடு போகிறாங்க, திட்டமிட்டு செய்கிறது தான் இது. நீங்கள் கடந்த காலத்தில் அவங்க பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நிறைய வந்து போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த பிரச்சார கூட்டமே எப்போ சொன்னாங்க? 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, டிலே பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ நான் கேட்குறேன், சனிக்கிழமை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இவங்க கேட்குறதே சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. நோக்கம் என்ன? லீவ் நல்ல ஸ்கூல் பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு, வீட்டில் இருப்பாங்க, அதுக்காக பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் எளிதாக வந்து ஒரு மனிதர் வந்து சந்திக்கக்கூடிய மனிதர் தான் வந்து விஜய்னு சொன்னால் இது ஒரு பெரிய சலசலப்பே ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய கேட்டால், ஐயோ இவர் அபூர்வமான பிரிவி, இவர் வந்து வெயிலில் ரொம்ப படக்கூடாது, இது வெயிலில் பட்டால் சுருங்கிடுவார், கருப்பாயிடுவார், இவர் ரொம்ப ரொம்ப ரேரஸ்டாக தான் இவர் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டுறீங்க. அதனால தான் இங்கே சிக்கலே. அதனால் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, அதனால் என்ன பண்ணுறான்னா, ஐயோ திருச்சி வர்றாருன்னு கேட்டான், தஞ்சாவூரில் இருக்கலாம் வருவான், அதுதான் நடக்க போகுது. இப்போ திருச்சியில் இருக்குன்னு கேட்டால், ஐயோ திருச்சி வராரு விஜய்னு சொன்னது கேட்டால், அங்கே தஞ்சாவூரில் இருக்கிறோம், புதுக்கோட்டையில் இருக்கிறோம், கும்பகோணத்தில் இருக்கிறோம், எல்லாம் கிளம்பி வருவான், இந்த டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதில் என்ன கேள்வி உருவாகுது அப்படின்னா, ஒரு திமுக அதிமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைக்கக்கூடியது குவார்டர் பாட்டில் பிரியாணி காசு, இதன் மூலமாகத்தான் கூட்டம் கூட்டப்படுது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ விஜய் வந்தா தானாகவே ஒரு கூட்டம் கூடுகிறது அப்படின்னு அச்சத்தின் அடிப்படையில் சினிமா சார், சினிமா அச்சம்ன்றதே தப்பு சார். இங்க அச்சம் யாருக்கு அச்சம்? என்ன எடுப்போது ரூலிங் பார்ட்டிக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கும் எந்த ஆச்சு, இவங்களாம் ஒரு பிம்பம் கட்டுறாங்க, அவங்க என்ன பார்த்து பயப்படுறாங்க, அப்படி கிடையாது. அச்சம்ன்றதுலாம் கிடையாது. நம்ம ரொம்ப கொச்சையா பேசுற மாதிரி ஆயிடும். சேத்துல வந்து ஒரு பண்ணி போகுது, அதை வந்து நம்ம விரட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. இப்படி சொல்லுது, நாம ஒதுங்கி போறோம், அது நான் பயமா? அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. வேற தவிர வேற வழியெல்லாம் சொல்றேன். கண்டிஷன் நெருக்கடி கிடையாது சார். எப்படி நான் கண்டிஷனே இல்லை, ஃப்ரீயா விட்டுருவோம்,
என்ன ஆச்சு பாருங்க. எப்படி தானே கெட்ட பேர் வந்து போலீஸ் தானே சார் வரும் நாளைக்கு. ஏதாவது அதுதான் கேள்வியா கேட்கிறேன். இப்போ கண்டிஷன்கள் போடும்போது விஜய் வந்து இன்னும் ஒரு படி மேல போகக்கூடிய ஒரு சூழல். என்ன படி மேல போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மண்டையில சரக்கு இருந்தா தானே சார். சரக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. சாதாரண நான் பாருங்க கூர்ந்து நீங்க கவனிங்கன்னா விஜய்க்கு அன்றாட தினசரி பேப்பர்ல படிக்கிற அரசியல் படிச்சு அரசியல் தெரிஞ்சுப்பாங்க பார்த்தீங்களா. அன்றாட தினசரி பேப்பர் படிச்சு அரசியல் தெரியும். அந்த அரசியல் அறிவு கூட வந்து விஜய்க்கு இல்லை. கடந்த காலம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் இந்த 15 நிமிஷம் நீங்கள் நினைக்கிறீங்க 15 நிமிஷம் தான் வந்து பேச எதுக்குனாக்கா அதுக்கு மேலே அவரால் பேச முடியாது. என்ன பேசுறது இல்ல அதை வந்து விஜய் தீர்மானிக்கலாம். ஆனா வந்து காவல்துறையை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் காவல்துறையே நிமிடங்கள் எல்லாத்தையும் இப்படிதான் பிளைண்டா பேசினுக்கிறோம். இவங்க 23 கண்டிஷன் அவங்க என்ன போட்டாங்க, இவங்க என்ன அனுமதி கேட்டாங்க நமக்கு தெரியுமா? ஏதாவது வெளியே வந்துதா? எல்லா அறிக்கையும் வெளியிடுறாங்கல்ல. என்ன மனு கொடுத்தாங்க அந்த அறிக்கை வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பயம் சொல்றீங்கல்ல, நீங்க மனு கொடுத்தீங்கல்ல, அந்த அறிக்கையை வெளியிடுங்க. அது அறிக்கை வெளியிடுங்க. நாங்கள் என்ன மனு கொடுத்துருந்தோம், நீங்கள் என்ன மனு கொடுத்துருந்தீங்க, அந்த மனுவை நீங்கள் ஏற்றுங்க சார், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பதில் 23 கண்டிஷன் போட்டாங்கல்ல, அந்த 23 கண்டிஷன் வெளியே அனுப்புங்க. எதுவுமே தெரியாமல் வந்து ஊடகங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 23 கண்டிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. வந்து விஜய் வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்தாரு. அனுமதி கேட்டு மனு கொடுத்த போதே வந்து இவங்க வயலேஷனாங்க. நான் கேட்குறேன் வந்து இப்போ இந்த பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாருல இந்த ஜான் ஆரோக்கியசாமி, நான் கேட்குறேன் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றீங்க ரைட், முதன்மை சக்தி திமுகவோட நீங்கள் தான் முதன்மை சக்தி. திமுகவில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு கேட்டால் அதனுடைய பொதுச்செயலர் துரைமுருகன் போய் கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், கடிதம் கொடுக்குறாரு. எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்கு? 4 பேர் போதாது சார், 2 பேர் போதாது அந்த மனுவை தூக்கிட்டு போகிறதுக்கு. படித்தவங்க இருக்கிறாங்கல்ல, யாராவது அதுக்கு எதுக்கு பொதுச்செயலர் போனால் அந்த பொதுச்செயலரை சுற்றி ஒரு 150 பேர் 200 பேர் போகிறான் ஃபுல்லாக வந்து காரை வழி நிறுத்தி. இதெல்லாம் வந்து வயலேஷன் இல்லையா இது? எந்த கட்சி இப்படி செய்யுது? நீங்க கேட்குறீங்கல்ல, எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி கொடுங்க. எந்த கட்சி இப்படி செய்யுது? எத்தனை கட்சி ஆர்ப்பாட்டம் மாநாடு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எந்த கட்சி சார் வந்து கொண்டு போய் பொதுச்செயலர் கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க? அப்போ நீங்களே வந்து ஒரு பில்டப் பண்ணுறீங்க, அதோட போயிட்டு கோயிலில் போய் சீன் போடுறது இது எதுக்கு? நான் சொல்கிறேன் பாருங்க, முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் இந்த கைப்படுறேன்னு சொல்கிறதெல்லாம் தனி. நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன மனு கொடுத்தீங்க அதை வெளியிடுங்க. அவங்க 23 கண்டிஷன் என்ன சொன்னாங்க அதை வெளியிடுங்க, அப்போ முடிவு பண்ணலாம். இல்ல காவல்துறை கொடுத்த கண்டிஷன்கள் 23 வெளியாயிருச்சு. ஆனா நீங்க சொன்னது போல மனுவுல என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னு, மனுவுல இவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா சார்? இவங்களே எனக்கு ஒரு தகவல் இருக்கு, இவங்களே 15 நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க, 15 நிமிஷம் தான் அவர் பேசுவார்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, இங்க மற்றவருக்கு நான் மீண்டும் சொல்றேன், மற்றவர்களுக்கு அரசியல் தலைவர், நீங்க நடிகர், அப்போ உங்களோட டிஃபரன்ஸா தான் இருக்கும். மற்றவங்க அரசியல் தலைவர் சார், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறத பார்க்க வர கூட்டம், உங்களை வந்து முகத்தை பார்க்க வர கூட்டம், வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ ரெண்டுத்தையும் வேற விதமாக தான் அணுகணும். இல்ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இந்த அளவுக்கு கடுபிடி கண்டிஷன் கிடையாது அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியாவே வந்தாரு. அரசியல்வாதியாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து தனி கட்சி தொடங்கும் போது கூட ஒரு அரசியல்வாதி தான். தனி கட்சி தொடங்கும் போது கூட ஒரு அரசியல் வந்து அதுக்கப்புறம் வேணா ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கலாம். அவர் அரசியல்வாதியாவே வந்தாரு வரும்போதே. நீங்க அப்படி கிடையாது. திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு வந்து ஒரு தகவல் வருது நீங்க கட்சி தொடங்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு ஒரு கட்சி தொடங்குறீங்க. அரசியல் உங்களுக்கு இயல்பா இருக்கிற அரசியல் அறிவை மட்டும் சொல்லுங்க சார். ஒரு சாதாரண ஒரு தினசரி பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் அறிவு கூட விஜய்க்கு இல்லை. இல்ல அதாவது பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே வியூக வகுப்பாளர்கள், அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, ஐடியா கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்களையே கார்பரேட் கம்பெனிகளையே கூட வச்சுக்கிட்டு இருக்கும் போது விஜய் அவர்களும் வந்து இது போன்ற ஐடியாக்கள் ஆலோசனைகளுக்கு பாருங்க. நீங்க சொல்ல நேரடியாக சொல்லுவோம். இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு வந்து வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த வியூகம் அமைக்கிறதுன்றது வேற சார். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிறது, டிசைன் பண்ணுறது ஒன்று, அது வேற. முதல்ல புரிஞ்சுங்க, வியூகன்றது வெற்றி வியூகம். தேர்தலில் யாரோட யார் கூட்டணி வைக்கலாம், என்ன அணுகுமுறைன்றது தான் இந்த தேர்தல். இது வந்து அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமா வந்து அன்றாட நிகழ்வை கூட வந்து நீங்க வந்து டிசைன் பண்ணி கொடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய அன்றாட நிகழ்வு அதையும் கூட வந்து கேட்டால் ஒரு வியூக அமைப்பு வேலை அது கிடையாது சார். அவர் என்ன பண்ணு கேட்டா, தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சார உத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சார உத்திகள் தான் நான் சொல்கிறேன், அதை வழி நடத்துறது கிடையாது. பிரச்சார உத்திகள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தந்த கொள்கைகளை வச்சு நம்ம வந்து நீங்கள் முன்னெடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் வந்து எந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம், இல்லை தனித்து நின்னா என்ன வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், இதை தான் பார்ப்பாங்க. அன்றாட நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அணுகுமுறைகள், அதோட செயல்பாடுகள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் எப்படி நடத்துறது, அங்கே வந்து மேடை எப்படி அமைக்கிறது, இந்த படம் எங்கே வைக்கிறது, அந்த படம், இதெல்லாம் கிடையாது. வியூகம் அமைக்கிறதுன்றது கேட்டால் டாப் லெவலில் இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடி விங்ஸ் இருந்தாலும்
தொடர்ச்சியாக அவர்கள் கூட வந்து பல நிறுவனங்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கான ஆலோசனைகள் ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி கட்சி தலைவர்கள் தன்னை சுற்றி ஒரு டீமையே வச்சிருக்காங்க ஆலோசனைகள் ஐடியாக்கள் போடுவதற்கு. அப்போ விஜய் அவர்களும் தன்னை சுற்றி ஒரு டீம் ஒரு கம்பெனி வச்சுக்கிறதுல யதார்த்தமான ஒரு தாராளமா வச்சிருக்கலாம். ஆனா வச்சிருக்க கூட்டம் அது கிடையாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பரமானந்த சீடர்கள் சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க இங்கே வந்து இங்கே உங்களுக்கு சுற்றி இருக்க கூட்டம் தெனாலிராமன் மாதிரி ஒரு கூட்டம் இருந்தால் கூட பரவாயில்ல. அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தான் இந்த பரமானந்த சீடர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். அங்கே இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஐஆர்எஸ், இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரில் உட்காந்துக்கிட்டு அவர் நேர்காணல் கொடுக்குறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ கட்சி தொடங்கி வந்து ஒரு 10 வருஷம் ஆகிட்ட மாதிரியும், நாளைக்கே இவங்க ஆட்சி அமைக்கிற மாதிரியும் அந்த ஸ்டைல் சொல்கிறேன். இவங்க எல்லாமே வந்து ஒரு விளம்பர பிரியர்களாக இருக்கிறானுங்க, விளம்பர வெறியர்களாக இருக்கிறானுங்க. ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் அங்கே யாருமே இல்லை சார். அதுதான் விஜய் மிகப்பெரிய மைனஸ். நீங்கள் என்ன தான் ஜான் ஆரோக்கியசாமி, நான் மீண்டும் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி வந்து சிறந்த அறிவாளி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அறிவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாந்தரில் ஊற்றின தண்ணி மாதிரி தான் இருக்க தவிர அங்கே பலன் கிடையாது. அங்கே வந்து ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுப்பாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல தான் வந்து மற்றவங்க இருக்கணும். இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால சிக்கலை, வியூகம் அமைக்கிறதுல சிக்கல் கிடையாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜான் ஆரோக்கியசாமி எடுக்கிற அத்தனை ஆயுதங்களும் தோற்று போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ யார் வராங்கன்றாங்கன்னு கேட்டினா வந்து டிடிவி வந்து சொல்கிறாரு எங்கள் விஜய் தலைமையில் கூட்டணி அமைன்னு சொல்லிட்டு, ஓபிஎஸ் சொல்கிறாரு. இப்போ வந்து நான் கேட்குறேன், ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா இவங்களுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு? ஒரு தேர்தல் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிக்க முடியும். டிடிவியால் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்து தோக்க முடியும். இந்த நபர் இந்த அரசியல் அனாதைகள்லாம் போய் கூட்டணி அமைச்சுப்பாங்களா? அந்த அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அறிவு இல்லாதவங்க கிடையாது. அவனை பற்றி எனக்கு தெரியும், சாதாரண ஆள் கிடையாது. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து கேட்டினா வந்து விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் ரொம்ப வலுவாக நம்பினார். ஸோ இதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாதையும் வந்து ஜெயிக்கிற நபரையும் வச்சுக்கிட்டுலாம் வந்து அவர் கூட்டணி அமைகிறார். இந்த கூட்டணியெல்லாம் வந்து எந்த பலனும் இல்லைன்னு தெரியும் அவருக்கு. பேராலையும் சொல்லலாம் விஜய் தலைமையில் கூட்டணி. ஸோ இவங்களெலாம் கட்சி அடையாளம் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் அனாதைகள்லாம் வந்து அவர் கூட்டணி சேர்த்துக்க வந்து மாட்டாருன்னு தெரியும். ஆனால் மற்ற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் இப்போ ஜான் ஒத்துக்கள்னா கூட மற்ற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த மற்ற இந்த வெண்ணெய் வெட்டிங்களாம் இருக்காங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு உமிழ்நீர் மாதிரி தான் சார். எப்படி வந்து இந்த சிலந்திக்கு வந்து ஒரு உமிழ்நீரில் எப்படி வந்து வலையை பின்னுதோ, அதில் வந்து மையமாக உட்காந்துக்குதோ, அப்படி தான் வந்து விஜய் வந்து ஒரு சிலந்தி மாதிரி. அந்த உமிழ்நீர்லேருந்து வந்தவன் தான் இந்த மற்ற நபர்கள். நான் சொல்லக்கூடியது அந்த கட்சியில் நிர்வாகியாக இருக்கான் பாருங்க, அந்த ஜெகதீஷ், அப்புறம் இந்த ஆதவர்ஜுனா, வந்து இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், மற்ற நிபர் இந்த புசியானது, இவங்கெல்லாம் வந்து விஜய்நீர்லேருந்து வந்த உமிழ்நீர். இவங்கெல்லாம் அதுலேருந்து வந்து அந்த வலையை பின்னிக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க சிலந்தி. அந்த மாதிரி தான் விஜய் இருக்கிறாரு. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் முகத்தை காட்டாமல் அங்கே வியூக அமைப்பாளராக இருக்கிறது ஜானால் தான் இந்த அளவுக்காவது வந்து இந்த கட்சி இப்படி போயிட்டுருக்கு. இன்னும் அரசியல் படுத்தலை. அதை ஜான் ஏமாந்துட்டார். இவங்க வந்து அரசியல் படுத்துகிற வேலை இவங்க வேலை, வியூகம் அமைக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. இவங்க அரசியல் படுத்தவே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகராகவே இருக்கிறான். அது காரணம் என்ன சொல்லுங்கள்? விஜய் இன்னும் நடிகராகவே இருக்கிறார். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.